ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இந்த குல்கந்த் குலாப் ஜாமுன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குலாப் ஜாமுனுக்குள்ளே குல்கந்தை ஸ்டஃபிங் பண்ணி சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் ஒரு பேக்கெட் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கைட்டை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப பால் சேர்த்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது. சாஃப்டான டோவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சக்கப்புறம் ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. அந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பேக்கெட் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு 500 கிராம் சர்க்கரையை சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். சர்க்கரை கரைஞ்சி வந்தாலே போதும். கம்மி பதம் எதுவுமே தேவை இருக்காது. இது கூட 3 ஏலக்காவை தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்கும். பாருங்கள், தொட்டு பார்க்கப்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு. சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. ஸோ 10 நிமிஷம் ஆனக்கப்புறம் டோவை ஓப்பன் பண்ணி கைட்டே ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேருந்து ஒரு குட்டி போர்ஷன் எடுத்து கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிடிச்சக்கப்புறம் கைட்டையே நடுவில் தட்டி விட்டுட்டு நடுவில் ஒரு குழி பறிச்சிக்கோங்க. பெரிய உருண்டையாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. குட்டி உருண்டையாக எப்பயும் போல் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் குல்கந்தை உள்ளே வச்சுட்டு அது வெளியே வராத மாதிரி மறுபடியும் ரோல் பண்ணி கிராக் எதுவுமே இல்லாத மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு. மறுபடியும் தேவைப்பட்டால் கைட்டை எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் கிராக்கே இல்லாத மாதிரி நம்ம குலாப் ஜாமுனை ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாமே ரெடியானக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போனா தான் எல்லா பக்கமும் ஈவனாக பொரிஞ்சு வரும். இல்லை ஒரு பக்கம் பொரிஞ்சு ஒரு பக்கம் பொரியாமல் இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், எல்லாமே ஈவனாக ஒரே கலராக பொரிஞ்சு வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து சூடான சக்கரை பாகில் உள்ளே சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான குல்கந்த் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த தீபாவளிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.